ஹாய் டீம், குட் ஈவினிங். திஸ் இஸ் குட்வின் ஹியர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட டீம்ஸில் இன்னும் கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் கனெக்ட் ஆன பிறகு நம்மளோட குரூப்பில் வந்து கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. வில் ஸ்டார்ட் இன்னும் ஒரு 1 minute நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே கனெக்டட் மெசேஜ் போட்டாச்சா? கனெக்டட் மெசேஜ் போடலைன்னா நம்மளோட குரூப்ல வந்து கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. அண்ட் திஸ் செஷன் இஸ் கோயிங் டு வெரி பவர்ஃபுல். அண்ட் நிறைய ஹவு மெனி எத்தனை பேர் வந்து நியூ பீப்புள் லைக் பிஸ்னஸ்குள்ளே வந்து நான் ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கு, 1 month தான் ஆச்சு அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ஜஸ்ட் ப்ளீஸ் ரைஸ் யோர் ஹேண்ட். ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? நியூ பீப்புள்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஓகே, திஸ் நியூ பீப்புள் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கீழே ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிகாஸ் ஏன் கேட்குறேன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த செஷன். சதீஷ் கேம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க யூடியூப்ல, பழைய பழைய வீடியோ. டாப் 10 சிஇஓஸோட சீக்ரெட் ஃபார்முலா ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட பிஸ்னஸோட பியூட்டி என்ன அப்படின்னா, இது பண்ணா நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறது. தெர் இஸ் நோ சீக்ரெட் இன் ஆர் பிஸ்னஸ். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் அவர் பிஸ்னஸ். ஸோ அதனால ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டிட்டு ஓரமா தனியா லிசன் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணிட்டு. அண்ட் டேக் யுவர் நோட் பேட் அண்ட் பென். நிறைய கீ பாயிண்ட் சொல்லுவாங்க, அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னோ செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்த நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், இந்த பிசினஸ்ல நம்ம ஈஸியா சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். ஓகே கேம், சதீஷ் கேம் கனெக்ட் ஆகிட்டாங்களா கேம்? இல்ல கேம். ஓகே. போஸ்ட் கார்த்திக். பண்றேன். ஓகே கேம். கார்த்திக் கேம், சாய்ராம் கேம், எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர் கேம்? Yeah, yeah, I'm waiting for the session. தேங்க்யூ கேம். ஓகே கேம், ஸ்டார்ட் கேம் பண்ணிடலாமா கேம்? கேம் உங்களை வந்து நான் ஹோஸ்ட் பண்றேன், நீங்க வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் வேற லீடர்ஸ் யாராவது வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க நீங்க ஷோர். ஹோஸ்ட் பண்ணனா யூ கேன் ஆல்சோ மேக் இட். அதுக்காக நான் உங்களை ஓகே கேம், ஷோர். உங்களை ஹோஸ்ட் பண்றேன். அகைன் வந்து என்னை ஹோஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே கேம், டன். சரி. ஓகே. ஸோ டீம், ஆக்சுவலாக முத்து கேம் வந்து நம்மளோட பிஸ்னஸில் வந்து பிளாட்டினம் ஒரு லெவல் இருக்கு. ஸோ இட்ஸ் ஒரு லீடர்ஷிப்பான ஒரு லெவல். ஸோ நம்மள அப்பார்ட் ஃப்ரம் ஆர் பிஸ்னஸ், அவங்க வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஐடி எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் நம்மளோட பிஸ்னஸை வந்து பேஷனாக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை கொண்டு போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு, பயங்கரமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை எல்லாமே வந்து லைக் கேட்கும் போது அவங்க அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் லைக் இந்த பிஸ்னஸையும் அவங்க பார்க்குற ஜாபையும் லைக் அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒன் செகண்ட், ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் கன்வென்ஷனல் பிசினஸ் பண்ணிட்டு நம்மளோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ கன்வென்ஷனல் பிசினஸ்க்கும் நம்மளோட பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அண்ட் எப்படி இந்த பிசினஸ்ல வந்து ஈஸியா நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர்வா ஷேர் பண்ணுவாங்க. ஐ ஹோப் எல்லாருமே நோட் பேட் அண்ட் பென்னோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் ஸ்டார்ட் தி செஷன், முத்து கேம், யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங்? இல்ல நம்ம கொஸ்டினுக்கே போயிடலாமா? முத்து கேம். கேம், என்னோட வாய்ஸ்
ஆடிபிளா இருக்கா கேம்? Yeah, I'm audible. ஓகே, ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. கேம் கொஸ்டின் போயிடலாம் கேம். நோ கொஸ்டின் இஷ்யூஸ், யா வி கேன் கோ அவுட் வித் கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நான் ரெண்டு கொஷினுமே ஒட்டுக்கா கேட்குறேன். யூனோ இந்த பிஸ்னஸ் வை யூ ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ் அண்ட் ஹவ் யூ ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ் கேம்? சூப்பர், குட் கொஸ்டின். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து முத்து. என்னோட ஒய்ஃப் நேம் வந்து ஜெயப்ரியா, ஜேபின்னு சொல்லுவாங்க டீமில். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து கிராஜுவேட். நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மோர் தென் 20 இயர்ஸாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். என்னோட ஒய்ஃப் வந்து எம்சிஏ எம்பிஏ கிராஜுவேட், கோல்டு மெடலிஸ்ட் காமராஜ் யூனிவர்சிட்டியில். அவங்க வந்து ஐடி கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசிஎஸ், எக்ஸாவர் இந்த மாதிரி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட பேக்ரவுண்ட். நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து, நான் பேச்சுலராக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து மோர் தென் 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பேச்சுலராக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தென் என்னோட ஒய்ஃப் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ் ஃபார் மோர் தென் 15 இயர்ஸ் வித் சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் த்ரூ அவுட் இந்தியா அண்ட் அவுட் சைடு குளோபல் லெவலுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட இன்ட்ரோ. ஆக்சுவலி வந்து டு த கொஸ்டின் ஃபார் த ஆன்சர், ஏன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ரைட்டா? ஸோ ஒன் ஃபைன் டே நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னோட காலேஜ் மேட் ஜூனியர் வந்து ரெண்டு பேருமே ட்ராவல் போயிட்டு இருந்தோம் சென்னையில், ரைட்டா? ஸோ அந்த டைமில் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சதீஷ்கம் வந்து கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் சோஷியல் மீடியா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து பார்ட் டைமில் பிஸ்னஸ் பண்ண முடியும், இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அப்போது நான் என்ன, ஏன்னா என்னோட பக்கத்தில் நான் ஒரு ஃப்ரெண்டு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார், பைக்கில் போயிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், ஏய் இந்த மாதிரி பார்ட் டைம் தானே சொல்கிறாரு, சாட்டர்டே சண்டே தானே நம்ம பண்ண போகிறோம், வீக்கெண்ட் தானே பண்ண போகிறோம், அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், பெருசாக வந்து ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணலல்ல, கண்டிப்பாக போய் பார்ப்போன்ட்டு நான் சொன்னேன் நான் ஆக்சுவலி, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 1008 ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நான் மீட் பண்ணோம் சதீஷ்காம் வந்து. அவர் வந்து பிஸ்னஸ் பிளான் ரன் த்ரூ பண்ணார். இப்போ நம்ம வந்து வீடியோ பிளான் பார்த்துறோம் இல்லையா, யூடியூப்பில் வந்து 16-17 மினிட்ஸில் யூடியூப்பில் வந்து கிளியராக ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு இல்லையா, இதே மாதிரி எங்களுக்கு பிசிக்கலாக ஒன் ஆன் ஒன்னில் டேரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப கிளியராக இந்த பிஸ்னஸ் வந்து ஏன் பண்ணணும், எப்படி பண்ண, எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருந்தாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அவரோட எனர்ஜி பிடிச்சிருந்தது, ரைட்டா? சே, இவர் கூட இருந்தால் டெஃபினட்டாக வந்து நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு தாட்டு, ஒரு திங்கிங் மனசில் வந்து ஒரு செகண்ட் தானே கரெக்டுங்க. லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருந்தா போதுமே, கரெக்டா? மேரேஜ் அப்படி தானே பண்ணுறோம், லவ்வும் அப்படி தான் பண்ணுறாங்க. பெரிய பெரிய அசெட் புக்கிங் பாருங்க, 1000 crore 2000 crore அசெட் எல்லாம் என்ன, ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருக்கு, ரைட்டா? அதான் பண்றாங்க. ஐஐடி பெரிய பெரிய டிகிரி பண்றோம், ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருக்கும், அதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் நியூ பீப்புள் இருப்பீங்க, நீங்க வந்து அப்படி இப்படி இப்படி எல்லாமே அனலைஸ் பண்ண வேண்டாம், ஒரு பாயிண்ட் நீங்க பிடிச்சாலே போதும், ஒரு சிங்கிள் பாயிண்ட் பிடிச்சாலே போதும், இந்த பிசினஸ் வந்து நீ கேன் ஸ்டே திஸ் பிசினஸ், நீங்க நிற்பீங்க. ஸோ இது மாதிரி வந்து இவர் கூட இருந்தால் கண்டிப்பா முன்னேறலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வந்தது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவர் பிஸ்னஸ் பிளான் காமிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து ரெசெஷன் பீரியட்ல அவங்க ஜாப் எல்லாம் லூஸ் பண்ணாங்க நிறைய பேர். அது பர்டிகுலர் டேலே மார்னிங் ஒர்க் ஜாபுக்கு வந்திருப்பாங்க, ஈவினிங் வந்து இல்லை உங்களோட ஜாப் வந்து அவ்வளோதான், இன்னைக்கோட லாஸ்ட் டே, நீங்கள் வந்து ஃபைனல் எஃப்என்எஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து இன்னைக்கே பண்ணிடுறோம், நீங்கள் கிளம்பலாம். என்னன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரி வந்து சேச்சுரேட் ஆகுது, அது இதுன்னு பிரச்சனை இருக்கு, அதனால ஒர்க்கு கன்டினியூ பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா,
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு growth நடக்குது, ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி தானே. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டெஃபினட்டா நம்மளுக்கு ஜாப் இருக்கும், அது வந்து கேரண்டீடான ஜாப் இருக்கும், அதனால நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது லைஃப்ல வந்து, ஃபேமிலிலையும் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்காது நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த டைம்ல வந்து நிறைய பேர் ஜாப் லூஸ் பண்ணது எனக்கு ஒரு ஃபியர். அப்போ நம்மளும் வந்து வி ஷுட் ஹேவ் அ பேக்கப் இன்கம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அதே போல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில உள்ள லீடர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, டிசிஎஸ், ஹெக்ஸாவர், இல்லை நான் ஒர்க் பண்ண ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அவங்க வந்து தே ஹேவ் அ மல்டிபிள் பிஸ்னஸஸ், ஒரே ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அப்போ ஓனருக்கே வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்கும்போது ஆஸ் அன் எம்ப்ளாயி வி ஷுட் ஹேவ் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். இது ஒரு சின்ன விஷயம் தானே, நிறைய பேர் புரியாது. அதனாலதான் இது வந்து காமன் சென்ஸ் பிஸ்னஸ். நிறைய பேருக்கு அதாவது நிறைய பேருக்கு வந்து படிச்சிருப்பாங்க, எஜுகேஷன் இருக்கும், ஆனா காமன் சென்ஸ் வந்து சில பேருக்கு தான் இருக்கும். இது அது அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். நம்ம வந்து நம்ம ஓனரை வந்து என்ன மாதிரி நம்ம நினைச்சு வச்சிருக்கலாம், அவர் வந்து கண்டிப்பா வந்து நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றோம், நம்மளை வந்து ஜாப் விட்டு குயிட் பண்ண வைக்க மாட்டாங்க, ஜாப் வந்து வெளியில துரத்த மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். பட் தே ஹாவ் மல்டிபிள் பிஸ்னஸ், மல்டிபிள் பீப்புள், அவங்களுக்கு தே ஹாவ் சாய்ஸஸ் இன் லைஃப், மணி இருக்குன்றதுனால. அப்போ இது வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் மீ டு ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ். ஐ ஷுட் ஹேவ் அ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பீரியட். இது வந்து எனக்கு நல்லா மைண்ட்ல வந்து தோணுச்சு. இன்னொரு விஷயம், அவர் வந்து நிறைய ஒய் ஃபேக்டர் வந்து சதீஷ் கேம் வந்து பிளான்ல ரன் த்ரூ பண்ணாரு. அவர் வந்து ஏர்லி ரிட்டையர்டு, செகண்ட் வந்து அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாருமே பார்த்துக்கிறோம், பட் ஆனால் ஃபினான்ஷியல் வைஸ் பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தாரு. ரெண்டாவது அடுத்து வந்து தே ஆர் யூசிங் எ குட் கார். அதுக்கப்புறம் வந்து இஎம்ஐ க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஹவுஸ் லோன் இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ட்ராவல், பயங்கர ட்ராவலர்ஸ், பேங்க் பேலன்ஸ், நல்ல பேங்க் பேலன்ஸ், நிறைய பேர் சேரிட்டி பண்ணாங்க, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆகா, செம்ம இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ணலாமே. மணி மட்டும் மணி, அதாவது அமௌண்ட் கொடுத்து மணி கொடுக்கறது மட்டும் தான் சேரிட்டி கிடையாது. வி கேன் கிவ் லாட் ஆஃப் திங்ஸ். எதனால நம்ம சொசைட்டி ஹெல்ப் பண்ணலாம், ஏதோ ஒரு வழியில ஹெல்ப் பண்ணலாம், ஃபுட் சேரிட்டி பண்ணலாம், எல்லாமே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இனிஷியலா டு கெட் இன் திஸ் பிஸ்னஸ், கெட் இன் டு த பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷுட் ஹேவ் அ மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பீரியட். அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ஐடியாஸ், ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து நிறையா இந்த மாதிரி ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து ஆட் ஆச்சு. திஸ் வி ஸ்டார்டட். பேக் டு யூ குட்வின். தேங்க்யூ கேம். செம்ம பவர்ஃபுல்லா இருந்தது இல்லையா? அந்த ஒரு நம்மளோட பிசினஸ் வந்து காமன் சென்ஸ் உள்ள பிசினஸ். இது நிறைய பேருக்கு புரியாது. வெளியில இருக்கிற பாக்குறவங்களுக்கு ஓ ஆம்பேவா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, பட் உள்ள என்ன நடக்குதுங்கிறது வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் என்னைக்கு உள்ள வந்து கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அன்னைக்கு தான் இந்த நம்மளோட பிசினஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஸோ அது வரைக்கும் லைக் நம்மளோட இந்த இந்த மெக்கானிசம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, டிடிஎம் பண்றது, இது எல்லாமே பண்ணிட்டே இருங்க. முத்து கேம் சொன்ன மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை கண்டுபிடிங்க, எதுக்காக இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்களே யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட், யூனோ. ஸோ சூப்பர். அண்ட் செகண்ட் கொஸ்டின் கேம், எஸ் கேம். ஹவு இனிஷியலா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே எப்படி வந்து நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி பயங்கரம். அதாவது எவ்வளோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு ஆக்சுவலி, ரைட்டா? ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்னால தான் வந்து நான் இன்டர்வியூ, நாங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து சிடிஎஸ் கிடைச்சது, அவருக்கு வந்து ஹனிவெல் ஹனிவெல் கிடைச்சது அவருக்கு. ஸோ அப்போது நாங்கள் வந்து ஒன்றாவே இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், போயிட்டு வந்துட்டு இருப்போம், நம்மள க்ளோஸ், டே இன் டே அவுட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தோமா. அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிஸ்னஸ் இருக்கான், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சதீஷ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, அதனால டெஃபினட்டா நீ வா, வந்து பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கிரீம்ஸ் ரோடு 1000 லைட்டில் தான் அப்போ லேம்ப் லைட்டர்ஸ் மீட்டிங் ரெகுலராக நடக்கும்.
ரைட்டா. அங்க இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. செம்ம கோவம் அவன். அந்த பையன் வந்து அப்படிப்பட்டது அப்படி டென்ஷன் ஆயிட்டான். இந்த பிசினஸ்க்கு வந்து என்னை இன்வைட் பண்ணிட்டியா அப்படி இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் முதல்ல உன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா. இன்னொருத்தர் வந்து சரி செகண்ட் வீக் வந்து இன்னொருத்தராவது கூப்பிடுவோம் சொல்லிட்டு என்னோட காலேஜ் மேட்டு நல்ல ஃப்ரெண்டு 4 இயர்ஸ் நாங்கள் ஒரே ரூம்ல இருந்தோம். ரைட்டா. அப்போ அவரை இன்வைட் பண்ணேன். அவரும் செம டென்ஷனு. இந்த பிசினஸ் போய் நீ கூட்டு வந்துருக்கிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம். ரைட்டா. ஸோ அவர் இன்ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அப்புறம் இந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ வந்து அப்ளைன் ஹெல்ப்டஸ் லாட். அதாவது இந்த டைம்ல தான் வந்து யூ நீட் டு ரீச் அவுட் டு ஆல் த அப்ளைன்ஸ். அப்ளைன்னா யாரு? உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க. அவங்களோட ஆர்கனைசேஷன்ல பிளாட்டினம், பிரான்ஸ், 9% பீப்புள்லாம் இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். எப்படி ரீச் அவுட் பண்ணலாம்னா, இந்த சேலஞ்ச் இருக்கு, இந்த மாதிரி பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லலாம். அப்போ அவங்க வந்து ஆமா பாஸ் எங்களுக்கு தான் நடந்திருக்கு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா. ஸோ அப்படி பண்ணும்போது தான் டார்னி சாரும் சதீஷ்காமும் வந்து அந்த ப்ராஸ்பெக்டை வந்து சரி சரி விடுங்க, அவர் வந்து ஜென்ரலாக ஒரு ப்ராஸ்பெக்டிங்காக தான் உங்களை இன்வைட் பண்ணாரு. இது வந்து தெர் இஸ் நத்திங் டு காசியஸ், நீங்கள் எந்த இதுவும் செலவு பண்ணல, ஃப்ரீயாக விடுங்க ஜி அப்படி சொல்லிட்டு அவங்கெல்லாம் அந்த பொலைட்டாக ஆன்சர் பண்ணாங்க. அது வந்து ஓகே, சம்திங் ஐ வாண்ட் டு லேர்ன். அவ்வளோதானே பாஸ். இப்போ ஃபேமிலியில் 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், சண்டை வரும். சண்டை வர்றது சகஜம் தானே. அதுக்கப்புறம் பேசிக்கிறோம்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு காமன் த்ரெட்லான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜாலியாக ஆகிக்கிறோம்ல, ஜாலியாக இருந்துக்கிறோம். எல்லாமே ரினியூவல் ஆகுது. மறுபடியும் வி பவுன்ஸ் பேக். அதே மாதிரி நார்மல் ஆகுதுல்ல. அது மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் வந்து பீப்புள் ஆர் பீப்புள். நம்மளுக்கு வந்து எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இனிஷியலாக ரிஜெக்ஷன் வந்து நல்லது தான். நம்மளே பல பல மில்லியன் கணக்கான ஒரு அணுல இருந்தானே நம்மளே உருவாயிருக்கோம். அது ரிஜெக்ஷன் தானே. மற்றவங்களாம் ரிஜெக்ஷன், நம்ம மட்டும்தான் சூப்பரான உயிரணு. ரைட்டா. நம்ம மட்டும்தான் படத்துல சொன்ன மாதிரி உலக நாயகன் நம்ம தான். மற்றவங்கெல்லாம் ஆல்ரெடி டெட்டு. அப்போ அதுலயே வந்து ரிஜெக்ஷன், எவ்வளோ ரிஜெக்ஷன் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பீப்புள் பிஸ்னஸ்ல இருக்கோம். டெஃபினட்டா நோ சொல்லுவாங்க. இப்போ நோ சொல்றது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று பர்சனலாக எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து ஆஸ் இட் இஸ். அப்படிதான், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துங்க. இதுதான் வாழ்க்கைன்றதுதான் மெயின். இந்த பீயிங் ஹாப்பியில் வந்து சூப்பராக சொல்லியிருந்தார்ல. என்ன பெரிய லைஃப் என்ன முடிஞ்சு போச்சா? இல்லை. we should have lot of things in our life to achieve it. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் பிஸ்னஸ் பிளான் வந்து இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் கிளப்பு, எப்படி பேசணும், எப்படி கான்வர்சேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், காலேஜ் மட்டும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்கூல் மட்டும் எப்படி, ரிலேட்டிவ்ஸ் எப்படி, இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. தென் வி லேர்ன்ட். அப்போ வந்து நீங்க எந்த பால்னாலும் போடுங்க பாஸ், நான் தயாராகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு வந்துருவோம். அதுக்காக வந்து ஓவர் ஹெல்மிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. பட் யூ ஷுட் ஹேவ் அ டிஃபென்ஸ் மோடு. ஒரு ஓகே, நம்ம இப்படி வந்தாங்கன்னா இவங்கள்ட்ட இப்படி பேசலாம், இப்படி டேக்கிள் பண்ணிக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ ரிஜெக்ஷன் இஸ் சூப்பர். உங்களோட பெஸ்ட் லீடர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடராக உருவாக்குறதுக்கு ரிஜெக்ஷன் இஸ் மேண்டட்டரி. பீரியட். ஓவர் டு யூ. சூப்பர் கேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் எத்தனை பேர் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். அதில் 3 இம்பார்ட்டன்ட் கீஸ் நான் சொல்கிறேன். அப்ளைன்னு சொன்னாங்களே, ரிஜெக்ஷன், இனிஷியல் ரிஜெக்ஷன். எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ரிஜெக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்களோ, நீங்கள் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மளோட பிஸ்னஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நோ கேட்குறீங்களோ, கரெக்டான சக்ஸஸ் பாத் நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1. நம்பர் 2, அப்ளைன்னு சொன்னாங்க இல்லையா, நாங்கள் எங்களோட லைக் வி யூஸ் டு சே திஸ் லைன் ஆல்வேஸ். இதான் நம்மளோட தாரக மந்திரம். அப்ளைன் இஸ் ஆர் லைஃப் லைன். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களோட அப்ளைன் கூட போய் ரீச் அவுட் பண்ணிடுங்க. ஓகே. லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டீங்க அப்படின்னா யாருனாலுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. நம்மளோட பிசினஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சக்சஸ்ஃபுல் பாத்தை வந்து ரீச் அவுட் பண்ணிடுவீங்க. சூப்பர் கேம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஷியோர் டைம். நம்மளோட பிசினஸ்ல வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்சது? அப்சல்யூட்லி. இந்த ரிவார்டுன்னு சொன்னவொடனே வந்து மனசு ஒரு சின்ன கலக்கம். ரைட்டா? டெஃபினட்டா வந்து பெயின் இல்லாம, ஐ மீன் பெயின்னா என்ன சொல்ல வரேன்னா, டெஃபினட்டா ஒரு ஒரு சில ஹார்ட் ஒர்க் இல்லாமல்லாம் ரிவார்ட்ஸ் வந்து சான்ஸே இல்ல. நடக்காது லைஃப்ல. வி ரோம் அரவுண்ட் லாட் ஆஃப் ஏரியா. சென்னையில வந்து சுத்தாத இடம் கிடையாது. சென்னை சென்னை மட்டும் இல்லை, அவுட் சைடு இது வந்து பிஸ்னஸ் வைஸ்க்கு அவ்வளவு ஏரியாவில் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், மீட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு செகண்ட்ல இருந்து இப்போ ஆஃப்டர் திஸ் கால் நம்ம வந்து பிஸ்னஸ் பிளானா 20 பேருக்கு இல்லை, நம்ம 100 பேருக்கு கூட நம்ம நைட்டு முழிச்சு இருந்து கூட நம்ம அனுப்ப முடியும். பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி வி ஹேவ். நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் ஃபிசிக்கலாக போய் நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு இருப்பேன். ஜேபி வந்து சொல்லுவாங்க, ஒய்ஃபு, நான் வந்து சிறுசேரியிலேருந்து கிளம்பிட்டேன், பள்ளிக்கரணை வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அந்த சிங்கம் எனக்கு ஒரு இது சிங்கம் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏன்னா இவன் அடையாறுல இருந்துட்டு அடையாறுன்னு சொல்கிறான், அம்பத்தூர்ல இருந்துட்டு அடையாறுன்னு சொல்கிறான்னு. எவ்வளோ பேர் சென்னையில் இருக்கீங்க? அடையாறுலேருந்து அம்பத்தூருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியும்ல? அந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனும் நாங்கள் வந்து இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சொல்லுவோம். ஐ மீன் நான் வந்து இதுன்னு சொல்ல வரல, பட் அந்த அளவுக்கு வந்து அந்த ஏரியான்னு சொல்லி ஒர்க் பண்ணியிருப்போம். போய் பீப்புள் மீட் பண்ணியிருப்போம். அப்போ இவங்க வெயிட் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து போயிட்டு மறுபடியும் டின்னர் ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி இது இருக்கு நாங்கள். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் லைஃப்ல வந்து, அதாவது வந்து லைஃப்ல சேலஞ்ச் இருந்தது, பிஸ்னஸ்ல சேலஞ்ச் கிடையாது. லைஃப்ல தான் சேலஞ்ச் இருந்தது, பிஸ்னஸ்ல இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் சிம்பிள் தானே. கான்வர்சேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், 10 பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்த வீடியோ பிளான் அனுப்பணும், அவங்களோட இன்ட்ரோ நம்மளோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிளான் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுக்குன்னு சொல்கிறோம். ஃபீட்பேக் கொடுத்தோடனே பூட் கேம்க்கு நாமினேட் பண்ணுறோம். அவ்வளோதானே, இதுதான் ஒர்க்கு. ஆனால் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஹெக்டிக்கான விஷயங்கள் நடக்கும்போது அதை இதை நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ பெயினுக்கு அப்புறம் தான் ரிவார்டு. ஸோ ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். அவ்வளோ வந்து அவ்வளோ வந்து த்ரூ ஆம்பே கிடைச்சிருக்கு. நாட் ஓன்லி ஆம்பே பிஸ்னஸ் பண்ணதுனால எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நம்பர் 1 வந்து ரெகக்னைசேஷன். டிஎன் பாண்டிச்சேரி ஈவெண்ட் நடந்தது. அதுக்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து நம்மளோட சவுத் ரீஜனுக்கு வந்து பிளாட்டினம் லெவலில் அதிகமான இன்கம் ஏர்னர் அப்படின்ற ஒரு ரெகனைசேஷன் பண்ணாங்க. அது செம்மையான ஒரு இது, ரைட்டா? ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இன்னொரு ஒரு விஷயம் ஆசை என்னன்னா, நம்மளை பாராட்டிகிட்டே இருக்கணும். ஐ மீன் வந்து அதுக்காக செயல் எதுவுமே செய்யாமல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்திலே என்ன சொல்றாங்க, சொல்றது செயல் தான் சொல், ரைட்டா? செயல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே பாராட்டிகிட்டே இருக்கணும். இந்த பிஸ்னஸ்ல அது வந்து இன்பில்டு இருக்கு. அந்த ரெகனைசேஷன் பாராட்டு செம்மையா பண்றாங்க. அப்ளைன்ஸ் மென்டர்ஸ் பாருங்க, கார்த்திக் காயத்ரி ஆகணும், சதீஷ் அகிலா, டார்னி முஷி, எல்லாம் இருக்கட்டும், டீம்ல உள்ள லீடர்ஸ் எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க ஆல் த டைம். அவங்களோட இப்போ வந்து அவங்க அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் நோட்ல எல்லாம் நான் எங்களோட ட்ரீம்ஸும் அவங்க இதில் இருக்கு. இப்போ எங்களோட டீம்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நாங்கள் எழுதி வச்சிருக்கோம். அது மாதிரி இது வந்து எப்படி லேர்ன் பண்ணது, அப்ளைன்ஸ் மென்டர்ஸ் அவங்களோட சொல்றது தான். அது நடந்திருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள்ஸ், இதெல்லாம் ரிவார்டு, ஒரு பிக்கெஸ்ட் ரிவார்டு. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் லோன் இஎம்ஐ வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஹோம் லோன் இஎம்ஐயை 7 இயர்ஸில் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதில் வந்து ஆம்பேயோட இன்கம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் ஆம்பே ட்ரிப்பு கூட்டிகிட்டு போனாங்க, ட்ராவல் கோவா, 7 ஸ்டார் ஹோட்டல், செம்ம ஜாலி. இங்கேருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்டு கம்ப்ளீட் எக்ஸ்பென்ஸ் அவங்க தான். அப்படி
அந்த ரூம்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து நான் ரிலேட்டிவ் குரூப்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ் மோர் தென் 200லேருந்து 500 பீப்புள் இருக்காங்க அந்த குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல. அந்த குரூப் நான் பிஃபோர் அம்வே பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன், சும்மா சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு. அதாவது ரிலேட்டிவ்ஸ் ஆர் லைஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பட் பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ளைன்ஸ் ஆர் லைஃப் லைன்ஸ் அப்படின்றத புரிஞ்சது. அது தட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்போ அந்த குரூப்ல எல்லாம் போஸ்ட் பண்ணேன், நிறைய பேர் மிரண்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒன் ஸ்டெப் எபோவ், தே அப்ரிஷியேட் அஸ். அவங்க பார்க்குற விதம் மாறிச்சு. அப்போ அந்த ஹவுஸ் லோன் இஎம்ஐ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் போட்டோன்னே நிறைய பேர் மிரண்டாங்க, செதறிட்டாங்க. நிறைய பேர் சூப்பர் பண்ணிடுவீங்க, செம்ம, கங்க்ராட்ஸ் அப்படி சொல்லி வாழ்த்து பண்ணாங்க. அப்புறம் நல்ல ஒரு எஸ்யூவி கார் வாங்கி யூஸ் பண்ண முடிஞ்சது, சூப்பரா. இன்னைக்கு வந்து நம்ம நினைச்ச நேரத்துக்கு எடுத்துட்டு போகலாம், ஃபேமிலியை கூட்டிட்டு போகலாம், அப்பா அம்மா கூட்டிட்டு போகலாம். எங்க அப்பா அம்மா வந்து என்னோட அப்பா அம்மா வந்து எல்டர்ஸ், ஆக்சுவலி 2 பேருமே பயங்கர எல்டர். அவங்களாம் கூட்டிட்டு போகும்போது அப்படியே அந்த மனசே வந்து நிறைஞ்சிருக்கும். அது அது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ். அவ்வளவு பேர் இங்க, நான் வந்து இப்போ வில்லேஜில் இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. மோர் தென் 500 ஃபேமிலி இருக்காங்க இங்க. அவ்வளோ நான் பார்க்கறதுல இந்த ஃபேமிலி எல்லாரும் அவ்வளோ அப்ரிஷியேஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் பிஸ்னஸ். ரிவார்டு, வேல்யூ ஆட் பண்றது, எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்றோம் அப்படின்றது, அது கிடைச்சிருது. நல்ல ஹெல்த். இப்போ வந்து ஃபேமிலியில் யாருக்கு எது எப்போ பர்த்டே, க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் அக்கா வீடு, அக்கா பசங்க, இவங்கெல்லாம் எல்லாரும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக. நான் அப்படியே ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் சப்ளிமெண்ட் வந்து கிஃப்ட் நாங்கள் அப்பா அம்மா கொடுத்துட்ருக்கோம். என்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நியூட்ரிலைட் யூஸ் பண்ணாங்க. டே ஒன்லேருந்தே, எப்போ கன்ஃபர்மேஷன் ஆச்சோ டே ஒன்லேருந்தே. எப்படி இருக்கும், சூப்பர்ல. அப்போ அந்த ஹெல்த் ஒரு பெனிஃபிட் கிடைச்சது, ஹெல்த் சப்ளிமெண்ட். ஐ கேன் ஷுவர் என்னோட காலேஜ் மட்டும் ஸ்கூல் மட்டும் நீங்கள் யாரை வேணாலும் வந்து கூட பக்கத்தில் வந்து நிற்க வைங்க, ஐ கேன் பி ஷுவர் அவங்களோட நம்ம டிஃப்ரென்ஸ், ஹெல்த் வைஸு, பாடி வைஸு, ஸ்ட்ரக்சர் வைஸு, நல்ல மைண்ட் வைஸு, நல்ல ஸ்பீச் பேட்டர்ன் வைஸு, நல்ல யங்கு, அந்த தோற்றம், அந்த லுக்கிங் வந்து டெஃபினட்டாக இருக்கும். பெருமைக்காக சொல்ல வரல, இட்ஸ் ரியாலிட்டி. டார்னி சார் அடிக்கடி சொல்லுவார்ல, நீங்கள் 10 வருஷம் எடுத்த ஃபோட்டோ இப்போயும் கம்பேர் பண்ணுங்க, யூ ஆர் லுக்கிங் ஸோ யங் பிகாஸ் ஆஃப் தி சாமி. அது தட்ஸ் அ கால்ட் ரிவார்ட். ஹெல்த்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது, அவ்வளோ பெனிஃபிட் நடந்திருக்கு. அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒன்லி வி ஆர் லிவிங் வித் டெபிட் கார்டு. அது ஒரு விஷயம் நடந்திருக்கு. டெட் ஃப்ரீ லைஃப் வாழணும், ட்ராவல் பண்ணணும், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும், ஃபுட் சேரிட்டி பண்ண முடிஞ்சது, பண்ணிட்டு இருக்கோம். சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணோம், அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ ரிவார்டு கிடைச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது இந்த செஷன் இதெல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணி கொஞ்சம் பண்ணலாம், அதுவும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் லைஃப்ல கிடைச்சிட்டு இருக்கு, இன்னும் கிடைச்சிட்டே இருக்கு. இது வந்து இது வந்து ஒரு பிளாட்டினம் ஒரு லெவல் வந்து ஒரு ஒரு கடல்ல ஒரு டிராப்ஸ் மாதிரி அவ்வளவு ரிவார்டு கிடைச்சிட்டு இருக்கு. எவ்வளவு பேரோட சப்போர்ட் இருக்கு, அப்ளைன்ஸோட சப்போர்ட், மென்டர்ஸோட டீமோட சப்போர்ட், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான். இந்த இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு பேருக்கு வந்து ஃபேமிலியில வந்து ஹாப்பி நியூஸோ சேட் நியூஸோ அட்லீஸ்ட் உங்களை பேச முடிஞ்சது, சப்போர்ட் பண்ண முடிஞ்சது, அவங்ககிட்ட அந்த சூழ்நிலையை வந்து பார்த்து போய் போய் பேச முடிஞ்சது. தே நெவர் ஃபர்கெட். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரிவார்ட், ஃப்ரெண்ட்ஷிப். இவ்வளவு விஷயங்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய we are going to receive. நான் என்ன சொல்றேன், you need to stay this business. தங்குனீங்கன்னா நீங்க டெஃபினட்டா இந்த ரிவார்டுக்கு மேல இன்னும் டபுளா நீங்க வந்து பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். பேக் டு யூ குட்வின் கேம். வெல் செட் கேம், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே இன் திஸ் பிஸ்னஸ், அதுதான் தாரக மந்திரமே. என்ன நடந்தாலும் உங்களோட அப்ளைனை கையை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க. அண்ட் யூனோ குட் ஒரு லைஃப்ல வந்து மனுஷனுக்கு ஃபினான்ஷியல் இருக்கணும், லைக் நல்ல வீடு இருக்கணும், யூனோ
டிராவல் பண்ணணும், இது எல்லாமே நம்மளோட பிசினஸ்ல கிடைக்கும். அண்ட் பெஸ்ட் பியூட்டி என்னன்னா, குட் ஹெல்த்துமே ஒரு ரிவார்ட் தானே. தட் இஸ் ஆல்சோ வி காட் ஃப்ரம் அவர் பிஸ்னஸ்ல. ஸோ அதுவுமே வந்து இன்னைக்கு நல்ல ஹெல்த் இருந்தாலே இன்னைக்கு முக்காவாசி ப்ராப்ளம் சார்ட்டட் ஆகிடும். அண்ட் சதீஷ் கேம் இஸ் ஆல்வேஸ் சேஸ் லைக் முக்காவாசி ப்ராப்ளம் வரதே லைஃப்ல வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னால தான். தட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் யூ கேன் காட் ஃப்ரம் அவர் பிஸ்னஸ். யூனோ, செம்ம பவர்ஃபுல் கேம். தேங்க்யூ ஸோ மச். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லைக் விச் இஸ் யோர் ஃபேவரட் புக்? தட் புக் லைக் உங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் புக் வந்து யூ கேன் ரெஃபரஸ். சூப்பர், செம்ம கொஸ்டின். அண்ட் ஆக்சுவலி இன்னொரு வந்து கொஸ்டின் கேம், வை வி நீட் டு ரீட் புக்ஸ்? ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி வந்து செம்ம. இந்த கொஸ்டின் வந்து இந்த 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 புக்ஸ்ன்றது கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய லீடர்ஸ், ஈவன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பிஃபோர்லாம் பொலிட்டீஷியன் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ மைக்க பிடிச்சோம் ஏதோ ஒன்று பேசணும்னு இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. எல்லா மக்களும் வந்து அப்படியே அப்படியே என்ன மேட்ரு கரெக்டாக பேசுறாங்க, கரெக்டாக இவங்க பண்றாங்களா செயல்படுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா புக்ஸ் படிக்காம அவங்க பேச முடியாது. அந்த லெவல்லே அப்படி இருக்காங்கன்னா, நம்ம பிஸ்னஸ்ல வந்து நம்ம வி ஆர் இன்டு தி பீப்புள் பிஸ்னஸ். செம்ம சூப்பரான ஒரு அஹ், அஹ், என்ன சொல்றது, தலைமுறைக்கு இன்கம் வர பிஸ்னஸ்ல இருக்கும். டெஃபினட்டா புக் ரீடிங் வந்து மேண்டட்டரி. அதுல வந்து நான் ஜாயின் பண்ணும்போது பேரபிள் ஆஃப் தி பைப்லைன்னு ஒரு புக்கு, சான்ஸே இல்லை. அது இப்போ நினைச்சா கூட என்ன சொல்றது, அப்படியே அப்படியே மனசு தொட்டு அப்படியே ஒரு லவ் ஃபீலிங் வரும் அந்த புக்கு. அந்த மாதிரி ஒரு சூப்பர் புக்கு. அதுல அந்த புக்கு வந்து என்ன அப்படின்னா, தேங்க்ஸ் டு தட் லீடர், ரைட்டா, அந்த புக் கொடுத்ததுக்கு. அப்போ அந்த அந்த புக்ல வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி விஷயம்தான் நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நம்ம வந்து எம்ப்ளாயா இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பெஸ்டா வேணா இருக்கலாம். இந்த ரெண்டு கேட்டகரியில நம்ம என்ன பண்றோம், நம்ம 8 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ 15 ஹவர்ஸோ நம்ம ஒர்க் பண்ணா நம்மளுக்கு வேஜஸ் கிடைக்குது, நம்மளுக்கு சேலரி வருது, இன்கம் வருது. கரெக்டா? அது வந்து ரியல். இன்னொன்று வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுதான் சூப்பர்னு நினைச்சிட்டு இருக்கோம். அன்ரியல் என்னன்னா, சப்போஸ் அந்த பர்டிகுலர் பர்சன், ஒருத்தர் எம்ப்ளாயி இருக்காரு, செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்காரு, அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆச்சு, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு வச்சுக்கிடுவோம். உயிரோட தான் இருக்காரு, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அவரோட டோட்டல் இன்கமும் ஸ்டாப் ஆயிடுது. ஆனா பிக் பிசினஸ் ஓனர்ஸும் நல்ல ஒரு அசெட் இன்கம் பண்றவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெகுலரா இன்கம் போயிட்டே இருக்கு. அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, பைப்லைன். இப்போ இப்போ சென்னையில இருந்தீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி வந்து நீங்க பைப்ல போய் குடத்தை எடுத்துட்டு போய் பைப்ல பிடிச்சி எடுத்து வரணும், நீங்க டெய்லி எடுத்து வரணும். அப்படி ஒரு அப்படிதான் இருந்தது சுச்சுவேஷன். இன்னைக்கு நிறைய வில்லேஜஸ்ல அப்படி இருக்குல்ல. அப்போ எடுத்து வர்றோம். அப்போ நம்மளோட பிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து அங்க இம்பார்ட்டண்டா இருக்கு. டெய்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ், மந்த்லி, இயர்லி, அன்டில் 60 வயசு வரைக்கும் அந்த அந்த பிசிக்கல் ஒர்க் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்படின்னா தான் நம்ம வந்து இன்கம் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் தட் இன்கம். ஆனா இன்னைக்கு சென்னை மெட்ரோ இவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டா டைரக்டா வாட்டர் வந்து நம்ம வாட்டர் சம்ப்ல வந்து உழுகுது, ரைட்டா? சென்னை ஹவுஸ்ல தான் போட்டு வச்சிருக்கோம். அப்போ வாட்டர் வந்து உழுகுது. அந்த வாட்டரை எடுத்து அவங்க சம்பு மேல வாட்டர் டேங்க் ஏற்றி அவங்க யூஸ் பண்றாங்க. இதுல யாருக்காவது இன்டர்வென்ஷன் இருக்கா? கிடையாது. இட் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்போ பைப்லைன் மாதிரி நம்ம பிசினஸ்ல பைப்லைன் நம்மளோட இன்கம் ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தலைமுறைக்கு இன்கம் வர்றதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த ஒரு குட்டி கான்செப்ட் தெரிஞ்சது. ரெகுலர் இன்கம். இப்போ பிளாட்டினம், அப்போ அப்ளைன்ஸுக்கு வந்து 10 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் நம்ம டீம்ல, முத்து ஜேபி டீம்ல இருந்து 10 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் ஆயிட்டு இருக்கு, ரெகுலரா ஆயிட்டு இருக்கு. இது மாதிரி தே ஹேவ் மல்டிபிள் டீம்ஸ். அப்போ ரெகுலரா அந்த அந்த டேர்ன் ஓவர் ஆயிட்டே இருக்கு, கரெக்டா?
அப்போ இன்கமும் போயிட்டே இருக்கு. அப்ளைன்ஸ், மென்டர்ஸ், அந்த இன்கம், ஏன்னா தே ஆர் ஆல்சோ ஹெல்பிங் எஸ், இன்கம் போயிட்டு இருக்கு. இதுதான் ஒரு ஆன்கோயிங் இன்கம், ஸ்டேபிள் இன்கம். இப்போ வந்து ஒரு வாட்டர் சம்ப் இருக்கு, குயிக்கா நிறையணும் அப்படின்னா ஒரு பைப் போட்டு போட்டு பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும். 1 hour ஆகும். ஒரு 20 லிட்டர்ஸ் 20,000 லிட்டர் 30,000 லிட்டருக்கு அவ்வளவு நேரம் ஆகும். இதுவே 5 பைப்பு 6 பைப்பு கனெக்ஷன் கொடுங்களேன், மேபி ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ்ல சீக்கிரம் ஃபில் ஆயிடும். தட்ஸ் கால்டு பைப்லைன். மல்டிபிள், அதாவது என்ன சொல்றதுன்னா குயிக்கா ஃபில் பண்றது, த பைப்லைன் பிஸ்னஸ். இந்த விஷயம் வந்து பக்கெட் கேரிங்கா இல்ல பைப்லைன் பில்டரா? பக்கெட் கேரிங் அப்படின்றது வந்து நம்ம இன்கம் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்மளோட ப்ரெசன்ஸை வச்சு நம்ம இன்கம் மேக் பண்ணுறது தான் பக்கெட் கேரிங் பிஸ்னஸ். அதுதான் நம்ம ஜாப்லேயும் பண்ணுறோம், செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ்லேயும் பண்ணுறோம். ஒரு பைப்லைன் போட்டோம்னா அது வந்து நம்மளோட பர்சனல் ஒர்க்கு, நம்மளோட பர்சனல் இன்டர்வென்ஷன் இல்லை, தேவையே கிடையாது. ஒரு டைம் பைப்லைன் போட்டாச்சுன்னா லைஃப் லாங் இன்கம் வரும் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சது. டைம் காம்பவுண்டிங் விஷயமும் அப்பதான் புரிஞ்சது. எப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் காலில் வந்து நம்ம மோர் 71 பீப்புள் வந்து நம்ம கற்றுட்டு இருக்கோம் 1 hour 1 hour கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா 70 hours ஆகுது. தட் இஸ் ஒய் டார்னிசன் சார், முஷி மேம், சதீஷ் அகிலா கேம், இவங்களுக்கு வந்து அந்த லெவல், தட் தட் கைண்ட் ஆஃப் லெவலில் இருக்காங்க, ஃபவுண்டர்ஸ் எமரல் லெவலில் இருக்காங்க. அப்போ டைம் காம்பவுண்ட் ஆகுது, டூப்ளிகேட் ஆகுது. இந்த விஷயமும் எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் காப்பிகேட் மார்க்கெட்டிங் புக்கு, அப்புறம் பிசினஸ் ஆஃப் 21st செஞ்சுரி, ரிச் டாட் புவர் டாட், சான்ஸே இல்லை. அப்படி ஒரு கான்செப்ட். ராபர்ட் கியோசே எல்லாம் ஒரு மோஸ்ட் மெமரபிள் லைஃப் லைனான ஒரு பர்சன் அவர். அந்த அந்த புக்ஸ் நிறைய விஷயம், ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங். அப்புறம் வந்து பீப்புள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி ஹவு டு வின் வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஹவு டு ஹவ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டீலிங் வித் பீப்புள், ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள். எவ்வளவு எக்கச்சக்கமானது. நம்ம திங்கிங் பேட்டர்ன் நம்மளை சரி பண்றது. நம்ம வந்து எந்த வித பேக்ரவுண்டா கூட இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் இந்த பிசினஸ் டுவர்ட்ஸ் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு நம்மளால திங்க் பண்றதுக்கு ஒரு பேசிக் வந்து மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த டைமண்ட் மைண்ட் செட். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு 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 சூப்பர் டூப்பர் லீடரா உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் லெவலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம டாக்டரே, நீங்க பிஹெச்டி படிச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்க அந்த ஃபீல்ட்ல மட்டும்தான் பிஹெச்டி, நாட் இன் ஆம்பி பிஸ்னஸ் இல்லை எனி அதர் பிஸ்னஸ், தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்போ இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும், இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷார்பன் பண்ணணும், மற்ற பீப்புளை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான, இப்ப கிளைண்ட்ஸுக்கு எப்படி சர்வீஸ் பண்றது அதுக்கெல்லாம் புக்ஸ். அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டா சக்சஸ்ஃபுல் ஆகுறது யாராலையும் தடுக்க முடியாது. ஈவன் உங்களோட யாரு உங்க உங்க உங்களோட ஹோம்லையும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரு உங்களை கலாய்ச்சாலும் இந்த பிசினஸ்ல நீங்க நிப்பீங்க. பிகாஸ் யூ லேர்ன்ட், யூ ஸ்டடிட் வெல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட், யூ ப்ராக்ரஸ் வெல். இது டெஃபினட்டா பண்ணுவீங்க. ஓவர் டு யூ குட்வின். Super, Cam. Thank you so much. Power of reading books. Team Parable of Pipeline, Rich Dad Poor Dad, Business 21st Century. இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்ககிட்ட பிடிஎஃப் இல்லை அப்படின்னா நம்மளோட அப்ளைன்ஸ் கிட்ட இருக்கும். சில பேருக்கு புக்ஸ் டைரக்டா ரீட் பண்ண பிடிக்கும். ஸோ அமேசான்ல இது எல்லாமே இருக்கு. ஸோ யூ கேன் பை அண்ட் ஸ்டார்ட் ரீடிங் இட். சம் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. புக் படிக்கும் போதுலாம் ஒரு நாள் படிப்பேன், அடுத்த நாள் படிக்க மாட்டேன். இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவேன்னா டைரக்டா அப்ளைன் கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்ளைனை வந்து கெட்டிமா பிடிச்சிக்கோங்க. அண்ட் பவர் ஆஃப் ரீடிங் புக்ஸ், அண்ட் நம்மளோட மைண்ட் செட். நம்மளோட பிஸ்னஸ் இஸ் அன் ஆட்டோமேஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். யூனோ ஒரு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு செய்யுங்க இருக்குல்ல, லைக் நம்ம வந்து சிஸ்டத்தை பில்ட் பண்ணிட்டாலே போதும், த சிஸ்டம் வில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் இஸ் அன் ஆட்டோமேஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். புக்ஸ் இன்னும் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா start now. And the next question, Cam.
லைக் ஹவ் யூ ஸ்டார்ட் ரீட்டைலிங் அண்ட் அந்த ரீட்டைல் பண்றப்போ ஒரு பயம் இருக்கும் இல்லையா இனிஷியல் ஸ்டேஜ்ல, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? ஆமா, ஆக்சுவலி வந்து இது சரியான கொஸ்டின். வென் வி ஜாயின் திஸ் பிஸ்னஸ், இது வந்து பெருசா ரீட்டைல் அப்படின்ற மாதிரி இல்லை. டேர்ன் ஓவர் பண்ணணும். அந்த பர்டிகுலர் மந்த் வந்து வால்யூம் பண்ணணும் 100 பிவி. ஸோ அப்போ வந்து ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு. நம்ம தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் ரிலேட்டிவ் தான். எப்படி நம்ம ரிலேட்டிவ் இருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னோட சிஸ்டருக்கு தான் கால் பண்ணேன். இந்த மாதிரி வந்து நான் ஆம்வே ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பர்சனல் குட்ஸ் இருக்கு, எஃப்எம்ஜிசி ப்ராடக்ட்ஸ் தான், கிளாத் வாஷ், ஃப்ளோர் வாஷ் இதெல்லாமே இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொன்னேன். அவங்க பயங்கரமா திட்டினாங்க. இந்த மாதிரி வந்து இதை போய் ஆரம்பிச்சுட்டு நீ வந்து அது எவ்வளோ ரேட் இருக்கும்னு சரிம்மா, ஏற்கனவே வந்து அந்த அவ்வளோ ரேட்டு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்ட, யார் வாங்குறது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. லாஸ்ட்ல ஒன்னே ஒன்று, சரிக்கா உன்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எவ்வளவு சொல்லுங்க, நான் வந்து டெலிவரி பண்றேன், நீங்க அதுக்கப்புறம் அமௌண்ட் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஷி ஸ்டார்டட் யூசிங் பேஸ்ட், கிளிஸ்டர் பேஸ்ட், அதுக்கப்புறம் S8 இந்த 2 ஆர்டர் கிடைச்சது. தென் அந்த டைம்லேயே நான் வந்து ஐ ஸ்டார்டட் யூசிங் ஃபர்ஸ்ட். ஐ லைக் டு ஹாவ் அ ஹெல்த்தி பர்சன். அது வந்து மல்டி விட்டமின் மினரல்ஸ் இருந்தது அப்போ 120 டேஸ். இப்போ ரொம்ப பெரிய பேக் 120 டேஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஸ்டார்ட் பண்ணேன். சரியான ஃபேஸ் வாஷ், சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட ஃபேஸ் வாஷ். அது வந்து நான் ஆஃபீஸ்க்கும் நான் யூஸ் பண்ணேன். அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண கொண்டு போனேன். ஏன்னா லஞ்ச் டைமுக்கு அப்புறம் வந்து நம்ம எனிவே தூக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மைல்டான டைம்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆஃபீஸ்லேயே வந்து தெரிஞ்சது அவங்களுக்கே, இந்த மாதிரி ஆமே பிஸ்னஸ் பண்ணுறான், ஒரே பரபரப்பாக இருக்கான், அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அடிக்கடி பண்ணுறது, அந்த இதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ். கிளிஸ்டர் வந்து அப்போ வந்து நிறைய மூவ் ஆச்சு. ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸ் அது. இப்பயும் ஃபேமஸ் தான். பட் ஆனால் கிளிஸ்டர் பேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை. அந்த ஒரு ப்ராடக்ட் டூயிங் எ மேஜிக். அந்த மாதிரி அப்புறம் ரெகுலராக வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரீட்டைல் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, லீடர்ஸ் வந்து ரீட்டைல் கால்ஸ் வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோரம் எல்லாம் நாங்கள் வந்து மந்த் ஸ்டார்டிங்லலாம் ஆம்வே ஸ்டோருக்கு வந்து நாங்கள் போயிட்டு ரீட்டைல் கால்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பண்ணுவோம், நாட் இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராடக்ட் பிஸ்னஸ் வேணான்னு சொல்லிட்டீங்க, ஓகே ஜி, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், உங்களோட டெசிஷன் வந்து சூப்பராக, டெசிஷன் வந்து ஓப்பனாக சொல்லிட்டீங்க, நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எங்கள்கிட்ட ப்ராடக்ட் சர்வீசஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் ரீட்டைல் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு சில டைமில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த 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 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அது ஒரு டைம் பூம் ஆச்சு. அதுவும் வந்து லேர்ன் பண்ணோம். இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்கவே இல்லை. இது எல்லாமே இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் எவ்ரி திங். இன்னொன்று வந்து ஒய்ஃப் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, டெஃபினட்டாக அவங்க வீட்லேயே வாங்கி தான் ஆகணும், கரெக்டா? அப்படி சொல்லிட்டு தான் அவங்க அவளுக்கு வந்து அத்தைக்கு வந்து கேல்மேக் இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம், அப்படியே யூஸ் பண்ணோம். அப்புறம் கார்லிக்கு அவங்க வந்து கேஸ்டிக் இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடி, அதுக்கெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். நல்ல டிஃப்ரென்ஸு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து டிஸ்க்கு ஒரு டைம் இஷ்யூ ஆச்சு. பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கேல்மேக் வந்து ஹெல்ப் லாட். அவங்க வந்து படுக்கவே முடியல பேக் சைடு. அது வந்து கொடுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதை பார்த்து நிறைய பேர் வாங்கினாங்க. எங்களோட நேட்டிவ்ல நிறைய பேர் வாங்கினாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டில் பிட்டாக வந்து தான் இன்க்ரீஸ் பண்ணோம். ரீட்டைல் கால் வந்து தெரிய ஆரம்பிச்சது. இப்போ வந்து அப்போவே வந்து என்ன லீடர்ஸ் அடிக்கடி ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்ஸில் போய் நாங்கள் கற்றுக்கிட்டோம், எப்படி எல்லாம் பேசுகிறாங்க பாருங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஆம்வே ஸ்டோரில் இருக்கும்போது லீட்ஸ் வரும். அவங்க வந்து இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் போய் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி லீட்ஸ் எல்லாம் வரும் ஆம்வே ஸ்டோரில். ஸோ இந்த அப்புறம் வந்து மெடிக்கல் ஷாப், எங்கள் ஏரியாவில் உள்ள மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம், இந்த மாதிரி வந்து நியூட்ரிலைட் ப்ராடக்ட்ஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு.
அது விற்கிறதுக்கு இல்லை, ப்ராடக்ட்ஸை வாங்கி அப்படியே டிஸ்பிளேல விற்கிறதுக்கு இல்லை, யாராவது வந்து கேட்பாங்க, நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறையா. இது வந்து அப்படியே ஆன் த கோல அப்படியே போகும்போது பேசி கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்றது தான். ரைட், அந்த மாதிரி தான். இப்போ வந்து இன்னைக்கு எவ்வளவு ரீட்டைல் மெத்தடாலஜி, சான்ஸே இல்லை. நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ரீட்டைல் மெத்தடாலஜிஸ் வந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டோரிஸ் வச்சாலே அவ்வளவு ரீட்டைல்ஸ் வந்து வருது. நிறைய டேர்ன் ஓவர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்து வி ஸ்டார்டட். பட் இப்போ நான் என்ன சொல்றேன், நிறைய நியூ பீப்புள் இருக்கீங்க, இல்லை எக்ஸிஸ்டிங் பீப்புள் இருக்கீங்கன்னா, யாரையுமே வந்து ஒதுக்காதீங்க, ஒமிட் பண்ணாதீங்க. டு ஸ்டார்ட் வித் ஸ்மாலர் கான்வர்சேஷன். ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் வந்து பிஸ்னஸில் நாட் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாங்களா, நோ இஷ்யூஸ். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க, யூ வில் ஹேவ் அ ஹியூமாங்கஸ் பிஸ்னஸ். ரீட்டைல்ஸ் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க. அப்புறம் 100 PV ரெகுலர் ஆகிடும், 200 ரெகுலர் ஆகிடும், 300 PV ரெகுலர் ஆகிடும். அப்புறம் 500 இருக்கு, 1000 இருக்கு, 2000. அதுவே வந்து அந்த ப்ராசஸ்லேயே நடக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து நான் பண்ணேன் ஃபேமிலியில். பேக் டு யூ குட்வின். தேங்க்யூ ஸோ மச் கேம் அண்ட் டீம். இந்த ரீட்டைல் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் லைக் அவங்க வேணான்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ, சேவ் பண்ணிக்கோங்க. லைக் அது வந்து யூனோ வென் ஐ ஸ்டார்ட் த பிஸ்னஸ், நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நிறைய இந்த காலில் நிறைய நியூ பீப்புள் இருக்கலாம், எக்ஸிஸ்டிங் பீப்புள் இருக்கலாம், இன்னும் அந்த பயம் போகாமல் இருக்கலாம். பட் பிச்சிங் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் ஃபியர் பிஃபோர் ஸ்டார்ட் ரீட்டைல் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி, you can call to your upline, அவங்க கிட்ட சொல்லிட்டு you can start retailing. Okay, so and next question, Cam, retail. Yes Cam, yes Cam. few அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes தாங்க. ஐ மீன் this can be the last question. Okay Cam, sure. Okay, good. Yeah. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பிடிச்ச கொஸ்டின், அண்ட் எல்லாருக்குமே இது ஒரு டவுட் இருக்கும், மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ. கேம், ஹவு டு யூ மேனேஜ் யுவர் ப்ரொஃபஷனல் ஒர்க் அண்ட் ஆர் பிசினஸ், அண்ட் ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் செட் டூரிங் ப்ரொஃபஷனல் ஒர்க் ப்ரெஷர்? டெஃபினட்டா. அதாவது ஒரு ஸ்டீல், ஒரு இரும்பு வந்து நார்மல் ஸ்டீல் தான், இரும்பு தான். அதை வந்து ஃபயர்ல வைக்க வைக்க வந்து அதை என்னவானாலும் நம்ம மாற்ற முடியும், எதுவானாலும் மாறும், எந்த சுச்சுவேஷன்னாலும் மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு அவர் பிஸ்னஸ். நம்ம வந்து நீங்கள் வந்து இனிஷியல் டேஸில் பிளான் பண்ணின்றதை விட உங்களோட பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இந்த எஸ்எம்டபிள்யூ அட்டன் பண்ணுறதை வந்து ஒரு 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 ப்ராக்ரஸாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பெயினாக எடுத்துக்கிடக்கூடாது, ஒரு ப்ளஷராக, ஒரு ஹாப்பினஸாக எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எஸ்எம்டபிள்யூ வந்து ரெகுலராக அட்டன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஷார்ப்பன். எப்படி வந்து ஒரு ஃபயர் ஆட் பண்ணோடனே அந்த ஸ்டீல் நம்ம என்னவா வேணாலும் நம்ம உருக்கி அதை ரெடி பண்ணலாம், அதை மாற வைக்கலாம். ரைட்டா? அந்த ஃபயருக்கு இருக்கு. அந்த ஃபயர் தான் நம்மளோட எஸ்எம்டபிள்யூ. அந்த ஃபயர் தான் நம்மளோட அப்ளைன் மென்டர்ஸ் கனெக்ட். அந்த ஃபயர் தான் நம்ம டீம் கனெக்ட். அந்த ஃபயர் தான் புக்ஸ் ரீடிங். அந்த ஃபயர் தான் நம்மளோட டெய்லி வந்து ரேடியோ கேட்குறோம், நம்ம லேம்ப்லைட்டஸ் ரேடியோ. அப்புறம் இன்னைக்கு சென்னையில் மீட்டப் பண்ணாங்க, இந்த மாதிரி. ஸோ அது வந்து அதுவே எந்த சூழ்நிலையில நம்ம மாற்றிக்கிடும். சேம் திங் அப்ளைஸ் டு அவர் பிஸ்னஸ். நம்ம வந்து இது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே இந்த பிஸ்னஸுக்கு எந்த டைம் ஒதுக்கணும், என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து இன்னொரு விஷயமா எப்படி சொல்லலாம்னா, கார் டிரைவிங் மாதிரி. தட் பர்சன், தட் லைஃப், தட் ஹேண்ட் கையில் இருக்கு, ஹேண்டில் இருக்கு. நம்ம எவ்வளவு நாளும் லீடர்ஸ் எவ்வளவு நாளும் சொல்லலாம், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த பிசினஸ்ல வந்து பட்டய கலவு, நாங்க வந்து இவ்வளவு இது இருக்கு, அது இருக்கு, எல்லாம் சொல்லலாம். அசெட் இருக்குது, இன்கம் இருக்கு, டிராவல் எல்லாம் சொல்லலாம். பட் நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எந்த மாதிரி, நீங்க தான் ஓட்டணும். நீங்க கார் டிரைவ்னா நீங்க தான் டிரைவிங் பண்ணணும், கியர் போட்டு நீங்க தான் ஸ்டடி பண்ணணும். அப்போ அந்த 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 ஹோல்ட் பண்றதுக்கு, பிசினஸ்ல வந்து நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு, ஹோல்ட் பண்றதுக்கு வந்து உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் தான்
பேக்ட் அப் பண்ணும். நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஏன் எடுத்தீங்க? அகெயின் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஏன் எடுத்தீங்க? பர்பஸ், ஒரே ஒரு பர்பஸ். அப்படியே நிறைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். டு ஸ்டார்ட் வித் ஸ்மால், ஒரே ஒரு பர்பஸ். அந்த பர்பஸ் வந்து நம்ம இருந்து அதை வந்து மைண்டில் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணாலே நம்ம எந்த டைம் பிஸ்னஸ் பண்ண முடியுன்றது டெஃபினட்டாக தெரியும். கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் ஃபுல் டைமாக பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பார்ட் டைம்லேயும் பண்ணுறாங்க இந்தியாவில். பட் அந்த டைமில் ஒர்க் பேஸ் பண்ணி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம எனிவே நம்ம 24 ஹவர்ஸ் டைமில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க நம்ம 10 கான்வர்சேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க, 8:30க்கு நம்ம வந்து ஜூம் செஷன் அட்டன் பண்ணுறோம். இவ்வளோதான் நம்ம ஒர்க்கே. இது டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம்னு நம்ம எப்படி வந்து இவ்வளோ பெரிய இன்கம் பண்ண முடியும். நம்ம இனிஷியலாக ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒய் பார்ட் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் வென் வி ஃபைண்ட் அவர் பர்பஸ். பர்பஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். அதில் வந்து தெர் இஸ் நோ டவுட். ஸோ இட் இஸ் யுவர் சீட். நீங்கள் தான் நம்ம வந்து ஆண்டர்பிரினர், நம்ம சீட்டில் ஆம்வே பிஸ்னஸ் ஓனராக நம்ம சீட்டில் உட்காந்துருக்கோம். வி நீட் டு டிரைவ் இட். ஏன்னா நம்மளுக்கு தான் பர்பஸ் தெரியும், நம்மளுக்கு தான் முன்னேறணும், நம்மளுக்கு தான் தெரியணும். அது எல்லாமே நம்மளோட கையில் இருக்கு. நம்ம தான் வந்து வி நீட் டு மூவ் ஆன். ஸோ வி கேன் ப்ரையாரிட்டைஸ் அவர் ஒர்க். சரி, வீக் டேஸ் வந்து நிறைய பேர் ஷிஃப்ட் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். மார்னிங்கை வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே சண்டே இருக்கு, அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. பட் அல்டிமேட் எய்ம் என்னன்னா நம்ம இஃப் யூ கேன் ப்ரையாரிட்டைஸ் அவர் 1 to 2 hours a day, அப்படி நம்ம 10 கான்வர்சேஷன் பண்ணோம்னா 300 கால் டிடிஎம்ஸ் முடிச்சிருப்போம். நம்ம கான்வர்சேஷன் முடிச்சிருப்போம். இன்னர் சர்க்கிள் இருந்துகிட்டே இருப்போம். ஸோ இட் இஸ் ப்ரையாரிட்டைசேஷன். எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் பர்பஸ், ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். இதுதான். பேக் டு யூ குட்வின். Thank you so much, Cam. Such a powerful points, எல்லாமே. And thank you so much for your time. And definitely will implement all the இந்த விஷயம் எல்லாமே definitely implement பண்ணுவோம். And thank you so much. And team எல்லாருமே notes எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். Implement பண்ணுங்க. Implementation is the key to success. And thank you so much. And back to you, Satish, Cam. தேங்க்யூ கேம், தேங்க்யூ சதீஷ் கேம். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் சூப்பராக பண்ணுங்க. செம ஹாப்பி, எக்ஸைட்மெண்ட். டெஃபினட்டாக வில் ஆல்சோ ரோட் திஸ் பிஸ்னஸ். தேங்க்யூ கேம். தேங்க்ஸ் முத்து. சான்சே இல்லை, வேற லெவல். எவ்வளோ பாயிண்டர்ஸ் அமைதியா அப்படியே ஒரு பாயிண்டர்ஸும் கீப் ராக்கிங், கீப் இன்ஸ்பைரிங். குட்வின் சான்சே இல்லை, அமேசிங் லீடர். சீக்கிரமா வந்து இன்னும் குட்வின் இன்டர்வியூ கொடுக்கணும். இவர் இன்டர்வியூ எடுக்கணும், அவர் இன்டர்வியூ கொடுக்கணும். தட் டே இஸ் நாட் டூ ஃபார். அண்ட் இன்னைக்கு வந்து வி ஹேட் சாலிட் நம்பர்ஸ். அவ்வளோ பேரு ஃபார் பிசிக்கல் மீட். நிறைய புதுமக்கள்லாம் நான் சரவண கேம்ப்ல சொல்லிருந்த புதுமக்கள்லாம் ஒன்று கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் இருக்கா, வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வம் மக்களுக்கு. சூப்பரா இன்னைக்கு நல்லா வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிசிக்கல் எல்லாரும் லீடர்ஸ் ஹூ ஸ்போக், சாந்து எல்லாம் அவ்வளோ நல்லா பேசினாங்க எல்லாருமே. அண்ட் கப்புள் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட். நம்பர் 1 வந்து நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு 8:30க்கு we are going to have a new pen recognition. Brand new 3%, brand new 6%, brand new 12%. ரைட்டா? படையப்பர் பாம்பு பத்துக்குள்ள எப்படி கையை விட்டீங்கன்ற மாதிரி இது மாலதி மேம் வந்து எப்படிமா பண்ணீங்க, எப்படி பண்றீங்க, பல்கா ஆர்டர் எடுக்கிறீங்க, எப்படி பண்றீங்க? அது வந்து ஒரு டைம் எடுக்கிறது இல்லை, மந்த் ஆஃப்டர் மந்த் ஆஃப்டர் மந்த் ஆஃப்டர் மந்த். ரைட்டா? 1000 PV ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க, 2000 PV, 2400 PV வித் டீம். ரைட்? ஒரு சில டீமும் வளருது, ஒரு சில கிளைண்ட் பேஸும் வளருது. ஸோ வந்து நாளைக்கு நீங்களே எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன் டு ரெகக்னைஸ் மாலதி மேம் அண்ட் ஆல் த 3%, 6% எல்லாரையும். ஸோ நாளைக்கு வந்து இப்பல இருந்து 24 hours டைம் இருக்கு.
சூப்பர் ஹெவியா வந்து ப்ரொமோட் டுமாரோஸ் ஈவெண்ட். அது ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து திஸ் சாட்டர்டே, கமிங் சாட்டர்டே நம்மளோட ஸ்டோர்ல, வேளச்சேரி ஸ்டோர்ல we are going to have குவீன் குக்வேரோட டெமோ செஷன். ஒரு செஃப் இன்வைட் பண்ணி அந்த செஃப் வந்து நம்ம டீமுக்காக எக்ஸ்க்ளூசிவா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்போது? கமிங் சாட்டர்டே. ஸோ 2 பெரிய ஈவெண்ட். வெனஸ்டே அன்னைக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் செஷன் இருக்குன்னு நான் நாளைக்கு டிசைட் பண்ணி சொல்லிடுறோம். ஸோ தட் அடுத்த 1 வீக்குக்கான ஈவெண்ட்ஸ் ஆர் ரெடி. ஆல் யூ நீட் டு இஸ் ஜஸ்ட் ப்ரமோட் த சிஸ்டம். ரைட்டா? சரி, இதெல்லாம் ஐ வாண்ட் டு ஆட். ஐம் ஆன் த வே டு தஞ்சாவூர் மக்கள் யாரும் இருக்கீங்கன்னா லெட் மீ நோ. நாளைக்கு முடிஞ்சா நம்ம மீட் பண்ணலாம். ஆல் த தஞ்சாவூர் மக்கள். வேலம்மாள் ஸ்கூலுக்கு போறேன் நாளைக்கு. அதுக்கு ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றேன். +1 +2 பசங்க, +1 +2 பசங்க, ஒரு 500 ஸ்டூடெண்ட் மீட் பண்ண போறேன். பயங்கர எனக்கு எங்க ஊர்ல இருந்தெல்லாம் ஃபோன் வருது. நாளைக்கு ஸ்கூல் தஞ்சாவூர் வரீங்களாமே, ஸ்கூலுக்கு வரீங்களாமே, மாதிரி என் பொண்ணு அங்கதான் +1 படிக்கிறா, என் பொண்ணு அங்கதான் +2 படிக்கிறா, எங்க பேரண்ட்ஸ் குரூப்ல வந்துச்சு, உங்களை பார்த்தோன்னே ஃபோன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஃபோன் வச்சிருப்போம். சூப்பர் எக்ஸைட்டிங். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று நான் அனுப்புறேன் நான். எனக்கு அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறவர் நம்ம டவுன்லைன் ஆசிஃப் இந்த காலில் இருக்காரா தெரியல. ஆசிஃப் வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு. பேரண்ட்ஸ் குரூப்ல வந்து இந்த மாதிரி நாளைக்கு லீவ் போடாதீங்க, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு போஸ்ட் அமைச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஆசிஃப்ட கேட்டிருக்காரு, இவர் வந்து ஆம்பி டிஸ்ட்ரிபியூட்டரா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உடனே இவர் திருப்பி கேட்டிருக்காரு, யூ நோ ஹிம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவரு வந்து ஆம்பியனாவே அவர் தான் அப்படின்னு அதான் செம அகிலாட சொல்லிட்டு இருந்தேன். செம பில்டமா இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து பயங்கர குட். அதாவது நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஐடென்டிட்டி சொல்லுவாங்க. இவரா எவ்வளவு பெரிய ஆளுக்கு, பயங்கரமான ஆளாச்சு அந்த மாதிரி வந்து அதுக்கு அந்த கான்செப்டுக்கெல்லாம் ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. அதை ஒரு தொழிலை எடுத்து அந்த தொழிலாவே மாறுறது இருக்கு. அதெல்லாம் சில பேருக்கு தான் நடக்கும். அது வந்து இந்த பிசினஸ்ல உங்களுக்கும் நடக்கும். எனக்கு வந்து மலேசியால இருந்து ரவுடிங் எல்லாம் இறக்கி ஏகேவை பிடிச்சலாம். மலேசியாவே அவர் தான்டா பயங்கரமா ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஓடும். அந்த மாதிரி வந்து அந்த மெசேஜ் படிச்சப்ப எனக்கு வந்து சம பில்டப் ஆகு. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, திஸ் டே ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ. இப்போ ராஜகோபால் கும்பகோணத்துல டைமண்ட் ஒருத்தர் இருக்கார், ராஜகோபால் சொல்லிட்டு. அவர் வந்து நாங்க அந்த பிசினஸ் ஆரம்பிச்சப்போ ஒரு எமரண்ட் இருந்தார், அப்புறம் டைமண்ட் ஆயிட்டார். அவரோட ஆடியோ சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு பெரும் பணக்காரன், மல்டி மில்லியனர், பெரிய பங்களால இருக்கவனை காட்டுங்கன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோ டிரைவர் என் வீட்டுக்கு கூட்டு வந்து காட்டுவாருன்னு. என்ன ஒரு கன்விக்ஷன் இல்லை, கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு பணக்காரனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோ டிரைவர் என் வீட்டுக்கு கூட்டு வருவாருன்னு சொன்னதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஆமே அவர் தான் அப்படின்ற மாதிரி சான்ஸே இல்லை. லவ்லி க்ளோரி கோஸ் டு த அப்ளைன்ஸ், க்ளோரி கோஸ் டு ஆல் த ஆமேக்கு, ரிச் அண்ட் ஜே, நம்ம அப்ளைன் அண்ட் நம்ம சிஸ்டம். இன்கிரெடிபிள் லாம்ப்லைட்டர்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் இல்லைன்னா நம்ம கிடையாது இல்லையா? சிஸ்டம். ஸோ வந்து இதுல தான் ஐ வாண்ட் டு ஆட். நாளைக்கு நைட் வந்து செம்ம ஹெவியா ப்ரோமோட் பண்ணுங்க. மாலதி மேம், நான் ஐம் பர்சனலி பிளானிங் டு ஹேவ் அட்லீஸ்ட் 15 ஃப்ரண்ட் லைன், 15 வித்து நான் நாளைக்கு டீம் மீட்ல உட்காரக்கிட்ட என்னோட தாட் ப்ராசஸ். இப்பவே எல்லாத்தையும் போட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிடுவேன். இதெல்லாம் நான் வாண்ட் ஆட். லீடர்ஸ் எனிபடி எனிதிங் யூ கைஸ் வாண்ட் டு ஆட்? இல்லைன்னா ஐம் டன். ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. சரி, ஒன்ஸ் அகேன் பிக் தேங்க்ஸ் டு குட்வென், பிக் தேங்க்ஸ் டு முத்துகேம். கீப் ராக்கிங். முத்துகேம் வந்து சொன்னாங்களான்னு தெரியல. when he went platinum, சவுத் இந்தியாலேயே ஹையஸ்ட் ஏர்னிங் பிளாட்டினம் முத்துகேம் தான். என்ன சொல்றேன்? when he went platinum, சவுத் இந்தியாலேயே ஒரு பிளாட்டினம் அதிகமா சம்பாரிச்சது முத்துகேம் தான். ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டு நம்ம டீம்ல இருந்து யாராவது உடைக்கணும்ன்றதான் என்னோட பண்ணிடுவோம். ரைட்டா? So with that I'm done. Bye bye. Waiting to read all your feedbacks. Bye bye. Take care.